अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் எழுந்தருளி ஆங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்கின்ற திருமங்கை ஆழ்வார் சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் முதலிலே தில்லை திருச்சித்திரக்கூட்டம் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கின்றார். தற்பொழுது சிதம்பரம் என்று வழங்கப்பெறுகின்ற அந்த ஸ்தலம்தான் திருச்சித்திரக்கூட்டம் என்றும் தில்லை திருச்சித்திரக்கூட்டம் என்றும் ஆழ்வாராலே மங்களாசாசனம் செய்ய பெற்றுள்ளது. கோவிந்தராஜன் என்கிற திருநாமத்தோடு சயன திருக்கோலத்திலே அதி அற்புதமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அல்லவா. அவனை 2 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே முதல் பதிகத்திலே நீங்களெல்லாம் தவம் செய்ய வேண்டாம், அந்த உயர்ந்த பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நேரே திருச்சித்திரக்கூட்டத்திற்கு சென்று சேர்மீன்கள், அவனை சேவியுங்கள் என்று உபதேசிக்கின்றார். அப்படி உபதேசித்து வருகின்ற காலை அவதாரங்களை எல்லாம் சொல்லி எம்பெருமானுடைய அவதாரங்களை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட அவதாரங்கள் எடுத்த எம்பெருமான் தான் இங்கே சித்திரக்கூட்டத்திலே கோவிந்தராஜானாக சயனித்திருக்கிறான். ஆகையினாலே அவனை சென்று சேவியுங்கள் என்று தெரிவிக்கின்ற முகத்தாலே பாசுரங்களை அருளிச் செய்கின்றார். அதிலே 5வது பாசுரத்திலே பரசுராம அவதாரத்தை தெரிவிக்கின்றார். பெரும்பாலும் இது பற்றின பாசுரங்களே மிக குறைவாகத்தான் இருக்கும். அந்த பரசுராமன் என்பவர் என்ன செய்தார் என்றால் 21 தலைமுறைகள் அரச குலத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் அழித்து விட்டாராம் அவர். அதாவது அந்த காலத்திலே ஒரு காலத்திலே அரசர்களாலே உலகத்திலே தீங்குகள் ஏற்பட்டு பூமிக்கே பெரிய பாரமாக ஆகிவிட்டார்கள் அந்த அரசர்கள். எனவே ஏதோ ஒரு காரணத்தை வியாஜத்தை இட்டு அவர்களை எல்லாம் அழித்தார் என்று பரசுராமனுக்கு அது ஒரு பெருமையாக சொல்லப்படுகிறது. அந்த பெருமையே சொல்லி அப்படிப்பட்ட பரசுராமனை நீங்கள் சேவிக்க வேண்டும் என்றால் என்று திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மீன்கள் என்று தெரிவிக்கின்றார். கோமங்க வங்கக் கடல் வையமுய்யா புறமன்னரங்கம் மழுவில் துணியா காமங்கமருள் படைகொட்ட வெண்ணி தவமா முனியைத் தமக்காக்ககிற்பீர் பூமங்கதங்கி புறமங்க மன்னி புகழ்மங்க எங்கும் திகழ புகழ் சேர் சேமங்கொள் பைம்போம் பொழில் சூழ்ந்த தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீன்களே. கோ மங்க வங்க கடல் வைய முய்ய. கோ மங்க என்னால் கோ என்னால் அரசர்கள் எல்லாம் மங்கி போகும்படியாக, வங்கக்கடல் வையம் என்னால் வங்கம் என்கிற சொல்லுக்கு கப்பல்கள் என்று பொருள் உண்டு, அல்லது வங்கம் என்கிற சொல்லுக்கு அலை என்றும் பொருள் உண்டு. ஆகையினாலே வங்கக்கடல் வையம் என்றால் அலைகள் சூழ்ந்த கடலாலே, அலைகள் நிறைந்த கடலாலே சூழப்பட்ட உலகம் என்று பொருளது. அந்த உலகம் உஜ்ஜீவிக்கும்படியாக என்கிறார், ஓய்வு பெறும்படியாக. ஏனென்றால் துஷ்டர்களான அரசர்களாலே என்றோ இந்த உலகம் நலிவைப்பட்டு கொண்டு கிடந்தது. அந்த நலிவு போகும்படியாக செய்தவன் பரசுராமன். ஆகையினாலே கோமங்க வங்கக்கடல் வைய முய்ய குலமன்னரங்கம் மழுவில் துணிய என்று அந்த குலமன்னர்கள் அவர்களுடைய அங்கமத்தனையும் இவனுடைய மழுவாலே, அதாவது இவர் ஏந்தி இருந்த ஆயுதத்திற்கு பரசு என்பது பெயர், கோடலி, அதுதான் மழு என்றும் சொல்லப்படுகிறது. அந்த மழுவினாலே அத்தனை அரசர்களையும் அவன் அழித்து விட்டாராம் அந்த பரசுராமன் என்பவர். குலமன்னரங்கம் மழுவில் துணிய தாம் அங்கமருள் படைதொட்ட என்று அப்படிப்பட்ட அன்று ஏற்பட்ட ஒரு பெரிய அமர் என்றால் போர். இவர் அந்த அரசர்களுக்கு எதிராக போரை ஏற்படுத்தினார் அல்லவா இந்த பரசுராம ஆழ்வான். ஆகையினாலே அந்த அமருள் படை தொட்ட வென்றி என்று தன்னுடைய படையை, அதாவது இந்த ஆயுதத்தை தொட்டவனான வெற்றியை உடையவனான அந்த எம்பெருமான், அவன்தான் பரசுராமனாக அவதரித்த எம்பெருமான். அவன் வென்றி தவமா முனி என்கிறார். உண்மையிலே அவர் பெரிய தவம் செய்த முனிதானவர். ஏனென்றால் அவர் ரிஷியாக இருந்து தவமும் செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் கூட அவருக்கு அவருடைய தகப்பனாரான ஜமதக்னி என்பவரை அவர் ஒரு கத்திரியன், அதாவது ஒரு அரசன் கொன்றுவிட்டபடியினாலே இவர் கோபம் கொண்டு
அந்த அரசர் குலத்தையே அழித்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தவமாமுனியை தமக்கு ஆக்ககிற்பீர் என்னால் அந்த எம்பெருமானை நமக்கு என்று நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது அவனுக்கு அடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை வியாக்கியானத்திலே காட்டுகின்றார்கள். அதாவது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம் என்கிற அவதாரங்கள் எல்லாம் பூர்ணமான அவதாரங்கள், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம் கூட. ஆனால் பரசுராம அவதாரம் என்கிறது அது அம்சாவதாரம். ஏனென்றால் அது அதாவது பகவான் ஏற்கனவே இந்த உலகத்திலே பிறந்திருந்த ஒரு மனிதரான அந்த பரசுராமனுடைய உடலிலே சில காலம் ஆவேசித்திருந்தார் பெருமாள். அதாவது பகவான் உள்ளே போய் அனுப்பிரவேசித்திருந்தான். அந்த சத்திரியர்களை அழிக்க வேண்டும், அதாவது அந்த அரசர் குலம் துஷ்டர்களான அரசர்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி அனுப்பிரவேசம் செய்தவன். அந்த அவர்களை அழித்தவுடனே அந்த உடலிலிருந்து எம்பெருமான் வெளியிலே சென்று விட்டான். ஆகையினாலேதான் ராமாவதாரத்திலே ராமன் வந்து பரசுராமனிடத்திலே எதிரிட்ட பொழுது பரசுராமன் தோற்று ஓடிப்போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தோற்று ஓடிப்போன காலத்திலே அந்த பகவானுடைய அம்சமானது பரசுராமனிடத்திலிருந்து விலகிவிட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆயினாலே இப்படிப்பட்ட எம்பெருமானையும் கூட அது பகவான் செய்த அவதாரமாகையாலே அதையும் கூட நாம் போற்றுகிறோம். அவ்வளவே தவிர இது உண்மையிலே வணங்கத்தக்க மூர்த்தி அல்ல என்பதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய கருத்தாக சில இடங்களிலே காட்டப்படுகிறது. அது மிகவும் விரிவாக சொல்ல வேண்டிய விஷயமாகையினாலே இருந்தாலும் சுருக்கமாக தெரிவித்தேன். அப்படிப்பட்ட எம்பெருமானை தமக்காக்க கிற்பீர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தில்லை திருச்சித்திர கூடத்திற்கு செல்ல வேண்டும். தில்லை திருச்சித்திர கூடம் அது எப்படிப்பட்ட திவ்ய தேசம் என்னால் அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் பூமங்கை தங்கி என்று பூவிலே தோன்றிய மகளான பெரிய பிராட்டியார் திருமார்பிலே எழுந்தருளிருக்கிறாள், அல்லது வலதுபுறத்திலே எழுந்தருளிருக்கிறார். புலமங்கை என்று பூமி பிராட்டியானவள் அவள் இடது பார்শ্বத்திலே எழுந்தருளிருக்கிறாள். இதெல்லாம் போதாது என்று எம்பெருமானுடைய கீர்த்தியாகிற பத்தினி புகழ்மங்கை எங்கும் திகழ அவளையும் ஒரு பத்தினியாக சொல்லுவதுண்டு. எம்பெருமானுடைய புகழ் கீர்த்தி அது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறதாம். ஆஹா, பூமங்கை தங்கி புலமங்கை மன்னி புகழ்மங்கை எங்கும் திகழா. பெரிய பிராட்டியார் வலதுபுறத்தில் இருக்கிறாள், பூமி பிராட்டி இடதுபுறத்தில் இருக்கிறாள். ஆனால் புகழ்மங்கை எல்லா இடத்திலேயும் இருக்கிறாள். இப்படி இருக்கிற சேமங்கொள் பொழில் சூழ்ந்த என்று நன்றாக காப்பாக இருக்கக்கூடிய பொழில் சூழ்ந்த தில்லை திருச்சித்திர கூட்டம் என்கிற திவ்ய தேசத்தை நீங்கள் சென்று சேருங்கள் என்று நமக்கு இப்படி இந்த பாசுரத்திலே காட்டின திருமங்கை ஆழ்வார் அடுத்தபடியாக 6வது பாசுரத்திலே ராமாவதாரம் செய்த எம்பெருமான் அவன் இந்த திருச்சித்திர கூட்டத்திலே எழுந்தருளிருக்கிறான் என்று அதையும் நமக்கு காட்டுகின்றார். நெய்வாயழலம்பு துறந்து முன்னீர் துணிய பணி கொண்டணியார்ந்து இலங்கு மையார் மணிவண்ணன எண்ணி நுந்தம் மனத்தே இருத்தும்படி வாழவல்லீர். அவ்வாயிடமங்கையர் பேசவுந்தான் அரிமாமலையந்தனர் சிந்தை புக செவ்வாய்க்கிளினான் மரபாடே தில்லை திருச்சித்திரகூடம் சென்னு சேர்மின்களே. நெய்வாய் அழலம்பு துறந்து என்கிறார். அதாவது நல்ல நெய்வாய் என்றால் கூறிய வாயை உடையவதான அம்பான். அந்த அம்பை துறந்தான். துறந்து என்ன செய்தான் என்றால் முன்னீர் துணிய, முன்னீர் என்னால் கடல், அது 3 நீரை உடையதாம் கடல். அப்படிப்பட்ட கடல் துறந்து என்று அந்த கடலின் மேலே அம்பை செலுத்தினான். அம்பை செலுத்தி சமுத்திரராஜனை அணை கட்டும்படி, அதாவது அணை கட்டுவதற்கு அனுமதிக்கும்படி செய்தான் அல்லவா ராமபிரான். அதை தெரிவிக்கின்றார். முன்னீர் துணிய பணி கொண்டு அவனை பணி கொண்டான், கைங்கரியம் கொண்டான். அதாவது கடலிலே அணை கட்டும்படியாக அவனை அனுமதிக்க செய்தான். அப்படிப்பட்டவன் இலங்கு மையார் மணிவண்ணன் என்று நல்ல மை போன்ற அந்த மேகசியாமம் என்று சொல்லப்படுகின்ற அழகான திருமேனியை உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நுந்தம் மனத்தே இருத்தும்படி வாழவல்லீர். உன்னுடைய மனத்திலே அவனை எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பவர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தில்லை திருச்சித்திர கூடத்திற்கு சென்று சேர வேண்டும் என்கிறார். அந்த தில்லை திருச்சித்திர கூட்டத்திற்கு மிகவும் அற்புதமான ஒரு பெருமையை பின்னடிகளிலே தெரிவிக்கின்றார். என்ன பெருமை என்றால் அந்த தில்லை திருச்சித்திர கூட்டத்திலே எப்பொழுதும் அந்தணர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்களாம். வேதத்தை அவர்கள் பாராயணம் செய்கிறார்கள், தங்களுடைய சீடர்களுக்கு சந்தை சொல்லி கொடுக்கிறார்கள் என்று எப்பொழுதும் வேதம் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த அந்தணர்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுடைய பத்தினிமார்கள்
முதலானவர்கள் அவர்கள் இந்த வேதத்தை அவர்கள் கற்பதில்லை. ஏனென்றால் பெண்கள் வேதத்தை கற்பதில்லை என்று ஒரு வரைமுறை இருக்கிறபடியினாலே அவர்கள் இந்த வேதத்தை கற்பதில்லையாம். ஆனாலும் தங்களுடைய கணவன்மார்கள் இந்த வேதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறபடியினாலே அதை காதாலே கேட்டு 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 அவர்களுக்கு வேதம் வந்து விட்டதாம் வாயிலே. அவர்களும் கூட சில சமயம் இவர்களோடு சேர்ந்து வேதத்தை இசைக்க தொடங்கினால் உடனே இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களாம். கற்காமலே வேதத்தை இவர்கள் பெண்கள் சொல்லுகிறார்களே, இது என்ன ஆச்சரியம் என்று ஒரு நிமிடம் அப்படியே திகைத்து நிற்கிறார்களாம். அப்பொழுது கிளிகளும் கூட வேதத்தை சொல்ல தொடங்குகின்றனவாம். என்றால் அதாவது இவர்கள் சொல்வதை கேட்டே பழகின இவர்களாலே வளர்க்கப்பட்ட கிளிகள் அவர்களும் கூட வேதங்களை சொல்லுகின்றன என்று தில்லை திருச்சித்திர கூட்டத்திலே அந்தணர்கள் மட்டுமல்ல, அந்தணர்களுடைய இல்லத்திலே இருக்கிற பெண்கள், அந்த பெண்கள் வளர்க்கின்ற கிளிகள் எல்லாம் வேதத்தை சொல்லுகின்றன என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். அவ்வாய் இளமங்கையர் பேசவுந்தான். அவ்வாய் இளமங்கையர், மிக அழகிய வாயையுடைய இளமங்கையர் பெண்களானவர்கள் வேத வாக்கியங்களை பேச அதை கேட்டவுடனே அருமாமரை அந்தணர் சிந்தை புக, அங்க இருக்கக்கூடிய அருமாமரை அந்தணர்கள் அவர்கள் ஒரு நிமிடம் அப்படியே தங்களுடைய சிந்தையிலே சென்று விட்டார்கள் என்றால் திகைத்து நின்று விட்டார்கள். வேதத்தை சொல்லிக்கொண்டே வந்தவர்கள் கூடவே பத்தினி அவளும் அந்த வேதத்தை சொல்ல ஆரம்பித்தவுடனே இவர்கள் ஒரு நிமிடம் திகைத்து நின்று விட்டார்கள். இவளுக்கு எப்படி இது தெரிந்தது என்று. அடுத்த கணம் விட்ட இடத்திலிருந்து வேதத்தை தொடங்க வேண்டுமே, எங்கே விட்டோம் என்று தெரியாமல் திகைத்த பொழுது உடனே பக்கத்திலே ஒரு கிளி இருந்ததாம். அது என்ன செய்ததாம், இவர் விட்ட இடத்தை அந்த கிளி எடுத்து கொடுத்ததாம். அதைத்தான் தெரிவிக்கின்றார். அவ்வா இளமங்கையர் பேச அருமாமரை அந்தணர் சிந்தை புக செவ்வாய் கிளி நான்மறை பாடு என்று சிவந்த வாயுடைய அந்த கிளியும் கூட வேதத்தை பாடுகின்றது. அப்படிப்பட்ட வேதியர்கள் வாழுமிடமான தில்லை திருச்சித்திர கூட்டத்தை நீங்கள் சென்று சேருங்கள் என்று இந்த திருச்சித்திர கூட்டத்திற்கு மிக அற்புதமான ஒரு பெருமையை அருளி செய்கின்றார். உபதேசம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.